இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி. ரைஸோட இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 2 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 12லேருந்து 15 பல் பூண்டு, 10லேருந்து 15 சிகப்பு வத்தல் உங்கள் தேவைக்கேற்ப, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 7லேருந்து 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 தேங்காய். அந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் ட்ரை ஃப்ரை பண்ணி அரைக்கணும். அப்புறம் 3/4 கிலோ சிக்கனில் நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அந்த பிளேட்டில் நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணணும். வத்தல், மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அன்னாச்சிப்பூ ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கணும். அதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம துருவின தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு, அது ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பிரியாணி இலை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஊற வச்சதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்தா போதும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் அதை கொதிக்க விட்டாலே போதும். இது நல்லா தண்ணி சிக்கன்லேருந்து அதுவே வெளியேறனால நல்லா குக் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டலாம். இதில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். குக்கர்லனா சீக்கிரமாக முடிஞ்சிடும். கடாயிலனா கொஞ்சம் லேட் ஆகும் சிக்கன் கொதிக்கிற வரைக்கும். இது கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி தயாராகிடும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.